வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போனீங்கன்னா யூஸ்வலாக இப்படி பார்க்கலாம் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள் அடாப்டிவ் ப்ரைஸ் ஜோன் அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அடாப்டிவ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இப்போ இண்டிகேட்டர்லேயே வந்து அடாப்டிவ் இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி எடுப்பேன். அதனாலேயே கூட நான் நிறைய அடாப்டிவ் வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது கொஞ்சம் தானே அடாப்டிவ்ஸ் இருக்குன்னு. இதை விட நிறைய அடாப்டிவ்ஸ் வந்து வேற ஒரு லாகின்ல நான் வச்சிருக்கேன் அடாப்டிவ். ஏன் வந்து நான் நிறைய அடாப்டிவ் எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அடாப்டிவ் மெக்டி இருக்கான்னு சொல்லி காட்டுறேன். அடாப்டிவ் மெக்டி இதில் நான் இல்லை, ஆக்சுவலாக அடாப்டிவ் மெக்டி கூட ஒன்று இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அதை நான் சொல்கிறேன் ரீசன் அடாப்டிவ் எதுக்கு அப்படின்னு. அடாப்டிவ் மெக்டி ஓகே, இதில் நான் இதுதான் அடாப்டிவ் மெக்டி லக்ஸல்கோ. நான் வந்து லைவ்ல முன்னாடி காட்டியிருப்பேன் அடாப்டிவ் மெக்டி இந்த இண்டிகேட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு வந்து இமீடியட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். நான் சில டைம் வந்து ரெண்டுமே அடாப்டிவ் எடுப்பேன். ஏன் ரெண்டுமே அடாப்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் உடனே ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு அடாப்டிவ் இண்டிகேட்டரில் தெரியும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு அடாப்டிவ் இண்டிகேட்டர், கரெக்டாக? அதாவது அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோவில் ஒரு லாங் டேர்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த இண்டிகேட்டரில். இந்த அடாப்டிவ் மெக்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அதாவது உடனே உடனே வந்து சேஞ்சஸ் தரும். அடாப்டிவ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, ப்ரைஸ்க்கு வந்து இமீடியட்டாக வந்து அது அடாப்ட் ஆகுது. ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அடாப்ட் ஆகுது. ஸோ அதையே வந்து ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர், அதையே வந்து ஒரு 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 என்ட்ரிஸ்க்கு ஒரு புல் பேக் நடந்துச்சுன்னா அது கொடுக்குற என்ட்ரிஸ்க்கோ இல்லைனா ரிவர்சலுக்கு அதுக்கான என்ட்ரிஸ்க்கோ நம்ம வந்து எடுக்கலாம் டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட். அதுக்காக தான் யூஸ்வலாக அடாப்டிவை வந்து நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி, ஓகே, இப்போ நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அடாப்டிவில் நிறைய இருக்குது, நீங்கள் போய் தேடினீங்கனாவே வரும் அடாப்டிவ். இந்த இடத்துல வந்து அடாப்டிவ்னு இந்த இடத்துல பாருங்க அடாப்டிவ்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அடாப்டிவ்ன்றதே எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமீடியட்டாக வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டே ட்ரேட் பண்ணுறதுனால அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து சீக்கிரம் ஒட்டிக்கிச்சு. அது போல தான் நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் சொல்ல போகிறேன், அடாப்டிவ் ஆர்எஸ்ஐ. இந்த இண்டிகேட்டர் அடாப்டிவ் ஆர்எஸ்ஐ 330 பீப்புள் தான் லைக் பண்ணியிருக்காங்க பிஓஎஸ் வேவ்ஸ். பட் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவும் வந்து அப்படி தான். இது வந்து ஒரு ரியாக்டிவாக இமீடியட்டாக வந்து ரியாக்டிவாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுச்சுன்னா இமீடியட்டாக அடாப்ட் ஆகிடும் இந்த இண்டிகேட்டர். அதே சமயத்தில் சில ஃபேக் என்ட்ரிஸும் வரும். அந்த ஃபேக் என்ட்ரிஸ் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதுக்கு மேலே, அதாவது ஒரு ஆசிலேட்டர் இந்த 50 ரீஜன் இருக்குல்ல, இந்த 50க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து பை, இந்த 50க்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து செல். அதாவது ஒரு நார்மல் ஆர்எஸ்ஐ தான், அந்த ஆர்எஸ்ஐயே வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்எஸ்ஐ காட்டுறேன். இந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்க, அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சரியான டெசிஷன் தான் எடுக்கிறோமா, தப்பான டெசிஷன் எடுக்கிறோமா அப்படின்றது இதை பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்எஸ்ஐ எப்படி இப்படி இப்படி தடுமாறுதோ அதே போல் மனசும் நிறைய தடுமாறும். ஸோ ஒரு இண்டிகேட்டர் வைக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பட் நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் வந்து நார்மல் வந்து இந்த மாதிரியான ஆர்எஸ்ஐலேயே நல்லபடியாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, ஓகே. இந்த இண்டிகேட்டர் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இண்டிகேட்டர்னா என்னது? அடாப்டிவ். அதாவது இமீடியட்டாக வந்து ப்ரைஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை விட ஒரு முக்கியமான கான்செப்ட், பழைய ஆர்எஸ்ஐ போல இல்லாமல் இந்த ஆர்எஸ்ஐ வந்து கொஞ்சம் ஸ்டெடியாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு விஷயமே நம்மளுக்கு வந்து ஒரே இண்டிகேட்டரில் வந்து கிடச்சிடுச்சு. அதுதான் இந்த ஆர்எஸ்ஐ, அடாப்டிவ் ஆர்எஸ்ஐ. இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வேறு மாதிரியாகவும் யூஸ் பண்ணலாம். நான் எப்படி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டருக்கு வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து உமான்சு சைஃபரே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட பிரைமரி இண்டிகேட்டர் எதுனா, திஸ் இஸ் அவர் பிரைமரி இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் தான் நம்மளோட பிரைமரி இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் செகண்டரி இண்டிகேட்டர். ஸோ நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறது, மேக்ஸிமம் ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் இல்லை 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு இண்டிகேட்டர்ஸ் வைக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் இல்லை 3 இண்டிகேட்டர்ஸ் தான் வச்சிருப்பேன். அதுவே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இன்புட்ஸில் போயிட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கச்சன்னு இருக்கும். எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரெட் கிராஸ் எதுவும் வேண்டாம், இதெல்லாம் தூக்கிடலாம். இதெல்லாமே யூஸ்ஃபுல் தான், பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது யூஸ்ஃபுல் இல்லை. யூஸ்வலாக நான் வந்து உமான்சு எப்படி வைப்பேன்னா இந்த மாதிரி வச்சிருவேன். ஸோ எனக்கு வந்து உமான்சு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல்லும் வந்து பிளாட்ஸை வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிடுவேன். அதே போல் இதையும் வந்து நான் ஃபுல்லும் ரெட்டில் வச்சுப்பேன் உமான்சு யூஸ் பண்ணும்போது. இதுதான் என்னோட யூஸ்வலாக இருக்க உமான்சு செட்டப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த உமான்சு செட்டப் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இது வந்து ஒரு செகண்டரி இண்டிகேட்டர், இதுதான் பிரைமரி இண்டிகேட்டர். ஸோ இது வந்து இந்த இடத்துல க்ரீன் டாட் வந்துச்சுன்னா ஒரு பை செட்டப், அதாவது ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு ரெட் வந்துச்சுன்னா இது வந்து கீழே விழுதுன்னு சொல்லி அர்த்தம். அதாவது ப்ரைஸ் வந்து கீழே விழுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஒரே ஏரியாவில் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது.
சரியா? இந்த இடத்துல பாருங்க ஒரே ஏரியால 2மே சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் யூசுவலா எப்படி இண்டிகேட்டர்ஸ் எடுப்பேன்? ஒரே ஏரியால சேஞ்ச் ஆச்சுன்னா போயிட்டு என்ன பண்ணுவேன்? செட்டிங்ஸ மாத்துவேன். அதாவது ஒரு இண்டிகேட்டர்ல வந்து அதிகமாவும், ஒரு இண்டிகேட்டர் வந்து கம்மியாவும் வச்சு நான் செட்டிங்ஸ் வந்து எடுப்பேன். இந்த இடத்துல பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஏரியால வந்து சேஞ்ச் ஆகுது. தெரியுதா? இதுவும் வந்து இந்த இடத்துல ரெட் டாட் வருது. இதுவும் இந்த இடத்துல ரெட்டா மாறுது. இதுவும் இந்த இடத்துல வந்து கிரீன் டாட் வருது. இதுவும் இந்த இடத்துல ப்ளூவா மாறுது. இந்த இடத்துல இது வந்து கிரீனா வருது. இந்த இடத்துல இது ப்ளூவா மாறுது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ரெட் இந்த இடத்துல ரெட். இந்த இடத்துல க்ரீனு, இந்த இடத்துல எதுவோ அதாவது சேஞ்ச் ஆகுது. பைக்கு போகுது. இந்த இடத்துல வந்து செல்லுக்கு போகுது. இதுவும் செல்லுக்கு போகுது. சரி, ஓகே. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக பில்ட் பண்ண முடியும். ஒரு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. அதாவது இப்போ ரெண்டுமே வந்து ஒரே ஏரியாவில் பை அண்ட் செல் தருது. அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ண போகிறோம்னா இதில் நம்ம ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுறதை பற்றியே பார்க்க போகிறது இல்லை. இதில் நம்ம ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணாமல் என்ன பார்க்க போகிறோம்னா என்ட்ரிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது அக்யூரேட் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து ஒரே டைமில் தான் வந்து பை அண்ட் செல் தருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு 90% ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் யூஸ் செஞ்சு எப்படி அக்யூரேட் என்ட்ரிஸ் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அக்யூரேட் என்ட்ரிஸ்க்கு தான் இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுதான் பிரைமரி இண்டிகேட்டர். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ட்ரெண்ட் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் பார்க்க போகிறது இல்லை. இதை வந்து நீங்கள் ஃபுல்லும் கூட ஒரே கலரில் கூட போட்டுக்கலாம். இப்படி வந்து ப்ளூ அண்ட் கிரே இருக்கிறோம்லாம் அவசியம் இல்லை. ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஒரே கலரில் கூட போட்டுக்கலாம். அப்படி உமான்சு இல்லைனா யூ கேன் ஆல்சோ யூஸ் இது இந்த இந்த இண்டிகேட்டர் கப்பி மல்டி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உமான்சு கப்பி ரெண்டுமே வந்து சேம் தான். சரி, ஓகே. இப்போ நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் காட்டணும். இந்த இண்டிகேட்டர் அப் ட்ரெண்டில் காட்டும் போது நான் எப்போ ட்ரேட் எடுப்பேன்னா எப்போ வந்து இந்த ரெட் லைனை தொடுது. ஃபார் எக்ஸாம்பிள் கப்பி வந்து இந்த இடத்துல ரெட் லைனை தொடுதா, ரெட் லைனை தொட்டுட்டு திரும்ப எப்போ வந்து ஒரு கேண்டல் வந்து இந்த அதாவது இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கலாம். இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு இப்போ இந்த பேண்டுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இல்லை இந்த ஸ்விங் லோக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் இந்த பேண்டுக்கு கீழேயே சொல்கிறேன். ஏன்னா அதான் வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும் நிறைய பேருக்கு. நவ் யூ வில் எய்ம் ஃபார் 1:2 ஆர் 1:3. அது எங்கே போயிருக்கு? 1:2 1:3 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இல்லை நான் 1:2 தான் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து அது எப்போ ரெட்டில் வந்துட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து அது ரெட்டில் தொடுது. ரெட்டில் தொட்டுட்டு திரும்ப இது வந்து இந்த பேண்டுக்கு மேலே போகுது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரேட் வந்து என்ன இருக்குது, இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரேட் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் எப்படி வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது, நீங்கள் ட்ரெண்டை ஃபுல்லும் பிடிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் 1:2 1:3 அப்படின்னு சொல்லி வைக்கிறத விட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ட்ரெண்டை ஃபுல்லும் பிடிக்க போகிறீங்க. அதாவது இந்த இடத்துல வந்து என்ட்ரி தரப்போறீங்க. அதாவது உமான்சுவா இருந்தாலும் சரி, அது கப்பியா இருந்தாலும் சரி. நான் வந்து உமான்சுவை கூட போட்டு காட்டுறேன். இப்போ உமான்சுவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ நான் இப்போ உமான்சுவை போட்டு காட்டுறேன். உமான்சுவில் என்ன பண்ணோம், உமான்சுலையும் பார்த்தீங்கன்னா அதே தான். இதுக்கு கீழே இந்த கப்பி மூவிங் ஆவரேஜ் எப்படி ரெட்டில் வந்து தொட்டுச்சோ அதே போல் இதில் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து தொட்டிருக்கு. கரெக்டா? இந்த லாஸ்ட் மூவிங் ஆவரேஜை தொட்டதுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து திரும்ப மேலே போய் க்ளோஸ் வைக்குது. ஸோ என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ இந்த கப்பி மூவிங் ஆவரேஜஸ்ல அது கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்களோ இல்லைனா இதுக்கு கீழே இப்போ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்களோ, இதுக்கு ஆக்சுவலாக கரெக்டாக ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏரியா இந்த ஏரியா இங்கே தான் வந்து ஒரு புல்லிஷ் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நடந்த புல்லிஷ், அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், அது கீழே கிட்ட வந்திருக்கு ஆனால் தொடலை. ஸோ இந்த ஏரியா இதுக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் போடுற வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் வந்து எந்த இடத்துல வெளியே வரணும்னு. எந்த இடத்துல வெளியே வர போறீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க மார்க்கெட்டில். திரும்ப இது எப்போ வந்து ரெட்டாக மாறுதோ, ஓகே ஆட்ஸ் வந்துட்டே இருக்கு. திரும்ப இது எப்போ வந்து இந்த இடத்துல ரெட்டாக மாறுதோ, அதாவது எந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வருதுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இந்த இடத்துல டார்கெட் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா
1:6 ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடில் வந்து 1:6 எடுக்கிறீங்க. ஸோ கேட்கலாம் எனக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல குட்டி குட்டியாக வரும்போது ஏதாவது ரிவர்சல்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் இதில் நம்ம அந்த ஃபேக் என்ட்ரிஸை இதில் எப்படி அவாய்ட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தான் இந்த இடத்துல நம்ம ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த அக்யூரேட் என்ட்ரிஸ். அதாவது இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுக்க மாட்டோம். கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது எப்போ வந்து இந்த இடத்துல தொடுது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவில் தொடுது. செல்லுக்கு வந்து இந்த ஏரியா, அதாவது இது ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாறுது, இது இந்த இடத்துல வந்து ரெட்டா மாறுது. இந்த இடத்துல ரெட்டா மாறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டச் இதுதான். இதுதான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் லாஸ்ட்ல இருக்குல்ல, அதை போய் தொடுது. அது போய் தொட்ட உடனே இந்த எக்ஸ்ட்ரீம் மூவிங் ஆவரேஜ் ரீஜனை தொடுது. தொட்ட உடனே இந்த இடத்துல வந்து நீங்க ஷார்ட் போறீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், ஸ்டாப் லாஸ் வந்து இங்க தான் போட்டோணும், ஒரு வழியே கிடையாது. இது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ நீங்க எங்க வெளியே வருவீங்கன்னா இந்த ஏரியாலனா எங்க, இந்த இடத்துல வந்து நீங்க வெளியே வருவீங்க. ஸோ இது என்னது, இது வந்து ஃபுல் ஸ்டாப் லாஸ் நீங்க தரல, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்கீங்க, ஃபுல் ஸ்டாப் லாஸ் தரல. ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நீங்கள் கிட்டத்தட்ட 1:6 எடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல 1:6 எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இவ்வளோ தான் தரீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 hour கூட தரல, மார்க்கெட்டுக்கு நீங்கள் 1 hour கூட தரல, ஆனால் அதுக்கிட்ட இருந்து 6 hour எடுக்கிறீங்க. ஸோ அதே போல் இந்த ஏரியாவில் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எங்கே வந்திருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூவாக வந்துடுச்சு. ப்ளூவாக வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏரியாவில் இது ப்ளூவாக வந்திருக்கு. ப்ளூவாக வந்ததுக்கு அப்புறமா இது வந்து கீழே தொட்டுட்டு இந்த கேண்டலில் இது வந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக இந்த கேண்டலில் இது மேலே போயிருக்கு. ஸோ இமீடியட்டாக அடுத்த கேண்டல் ஓப்பனிங்கில் நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு எதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம், இந்த இடத்துல இதுக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம எப்போ வந்து ட்ரேட் எடுப்போம், திரும்ப இந்த கேண்டல் தானே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இந்த கேண்டல் தான் திரும்ப மேலே போகுது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப வந்து அடுத்த ட்ரேடு வந்து நம்ம லாங் போகிறோம். அடுத்த ட்ரேடு லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், திரும்ப இந்த ஸ்விங் லோக்கு 2 பாயிண்ட் கீழே அப்படி தள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம எப்போ எங்கே வெளியே வருவோம்னு சொன்னோம்னா இப்போ தான் பார்க்குறோம். இப்போ எந்த இடத்துல வெளியே வர போகிறோம், இந்த இடத்துலனா இந்த ஏரியாவில் தான் அது வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா சேமாக தான் இருக்குது. இந்த இடத்துல போட்டது வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் பார்த்துருக்கோம், நம்ம வந்து கடைசியாக பார்த்தது வந்து ஒரு 4 ட்ரேடு பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்க. 4 ட்ரேடில் ஒரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஸ்டாப் லாஸ், இது வந்து ஃபுல் ஸ்டாப் லாஸுங்க, இது ஃபுல்லும் போயிடுச்சு. அடுத்த ட்ரேட் வந்து ஃபுல் ஆர் போல மார்க்கெட்டுக்கு ஏதோ கம்மியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவும் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. 2 லாஸ் மேக்கிங் ட்ரேடு, 2 ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேடு. ஆனால் ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1:6 சரியா, இது வந்து 1:6, இது வந்து 1:4, இது வந்து 1:4. ஸோ எவ்வளோ வந்துடுச்சு, கிட்டத்தட்ட இதுலயே நீங்கள் வந்து 10 hour எடுத்துட்டீங்க, -1 hour 9 hour, அடுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக போயிருக்கு, 0.5 கிட்ட போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8.5 hour நீங்கள் 4 தான் எடுத்திருக்கீங்க, 4 ட்ரேட் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட ஆர் ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.5 hour. 4 ட்ரேடில் நீங்கள் 8.5 hour எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை நான் ஒரு ட்ரேடும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த ஏரியாலாம் குட்டி குட்டி ஏதாவது ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும், அதையும் பார்க்கலாம் எப்படிலாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, இல்லை இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் அந்த ஹையை வந்து மார்க்கெட் தொடர. ஸோ இந்த என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூவாக இருக்குது, பட் இது ரெட்டாக இருக்குது. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெட்டாக தான் இருக்குது. பட் இது வந்து மேக்ஸிமமாக எந்த ரீஜனும் தொடலை. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஹை இருக்குல்ல, அதாவது இந்த கடைசி லைன் இருக்குல்ல, அதை போய் தொடணும், அதை தொட்டால் மட்டும்தான் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது பெருசாக வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு வரலை. இந்த ஏரியாலையும் வந்து இது ப்ளூவாக மாறுது. இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு வந்து பை என்ட்ரிஸ் தருது. ஆனால் இது இன்னும் ரெட்லேயே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த என்ட்ரிஸும் எடுக்கல. பட் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இந்த இடத்துல ரெட்டாக மாறுது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகுது, இது ரெட்டாகவே தான் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இது வில் பி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. இந்த என்ட்ரி வந்து போயிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா டார்கெட்லாம் அது அச்சீவ் ஆயிருக்குமா இல்லை எப்படி வெளியே வந்திருக்கும்னு தெரியல. இந்த ஏரியாவில் எங்கன்னா வெளியே வந்திருப்போம் ஆல்மோஸ்ட் குட்டி ப்ராஃபிட்டில். பட் என்ன பண்ணுது, ப்ரைஸ் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுது. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் வருது, அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரி கிடைக்குது பெரிய கேண்டில். பட் இது எடுக்க மாட்டோம், ஏன்னா இது இவ்வளோ பெரிய லாங் சைஸ் கேண்டில் தெரியுதா, இவ்வளோ பெரிய லாங் சைஸ் கேண்டில். அதனால இது வந்து நம்ம எடுக்கல. வேற ஏதாவது ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரிஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூல் நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல இது கம்ப்ளீட்டாக வந்து இது ப்ளூவில் தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ப்ளூவில் இருக்கும் போது எங்கே இருக்குது, ஆக்சுவலாக இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. இது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூவில் இருக்குது இந்த ஏரியா. இது கம்ப்ளீட்டாக ப்ளூவில் இருக்கும்போது லாஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன், அதாவது இந்த மூவிங் ஆவரேஜை வந்து ப்ரைஸ் வந்து தொடுது.
இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து தொடுது கரெக்டாக, இந்த ஏரியாவில் ப்ரைஸ் தொடுது, அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப பேண்டை விட்டு வெளியே போகுது. போகும்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏரியாவில் நம்ம வந்து லாங் போகிறோம், லாங் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்கிலோ அது கீழே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடுவில் மார்க்கெட் என்னென்னமோ வந்து சேஷ்டை எல்லாம் பண்ணுது. மேலே போகுது, கீழே போகுது, மேலே போகுது, கீழே போகுது. பட் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் எக்ஸிட் தருவீங்க. அதாவது இந்த இடத்துல தான் ரெட்டாக மாறுது. நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரெட்டாக மாறல. ப்ரைஸ் வந்து மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு நம்மளுக்கு, நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 1:16 இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 1:16 வந்திருக்கு. அதாவது பார்த்துக்கோங்க, ஒரே ட்ரேடில் நீங்கள் 16 ட்ரேட்ஸ் வர வேண்டிய லாஸஸை வந்து வின் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ட்ரேடு போதும், நீங்கள் அப்படியே வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லாஸஸ் இங்கே ஏதாவது வந்திருக்கலாம். இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகுமா, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது குட்டி லாஸஸ் பெருசாக வரலை. அதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனை தான் எடுக்கணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக வரல. இந்த இடத்துல சின்னதாக ஒரு லாஸ் வந்திருக்கும். இந்த இடத்துலயே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, பட் அதுக்கு முன்னாடியே வந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வெளியே வரதுனால நீங்கள் வந்து நிறைய ஃபுல் ஆர மார்க்கெட்டுக்கு தரதை வந்து லூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் லாங் போவீங்க, லாங் போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கீழே இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க 2 பாயிண்ட் தள்ளிட்டு. அப்படி போடும்போது இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வருது. அதுக்கு முன்னாடியே இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கும். பட் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம்னா, வி ஆர் ட்ரைங் டு கேட்ச் த ஃபுல் ட்ரெண்ட். ஒரு மொத்த ட்ரெண்டையும் பிடிக்க பார்க்குறோம். ஒரு மொத்த ட்ரெண்டையும் பிடிக்க பார்க்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ்லாம் வருது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணம். பட் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து லாஸை எடுக்கிற அந்த தைரியமோ, இல்லை நிறைய லாஸ் வந்துச்சுன்னா அப்படியே வந்து டில்ட் ஆயிடுவாங்க. அப்படியே எடக்கூடமா ஏதாவது ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான சைக்காலஜிகளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. உங்களால் வந்து லாஸை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும், உங்களால் தொடர்ந்து லாஸை எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண முடியும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எடுப்பேன். அதாவது தொடர்ந்து லாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரே ஒரு ட்ரேடு இட் வில் பி அ வின்னர். இவ்வளோ பெரிய வின்னராக இருக்கும். கரெக்டாக ஒரே ஒரு ட்ரேடு தான். ஆனால் அந்த ஒரு ட்ரேடில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 4-5 லாஸ் தொடர்ந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 லாஸ் தொடர்ந்து எடுக்கிறேன், இல்லை 7 லாஸ் தொடர்ந்து எடுக்கிறேன்னா ஒரே ட்ரேடு வந்து மொத்தத்தையும் சாப்பிட்டு போவோம். அப்படியே வந்து பெரிய ப்ராஃபிட் ஒரே ட்ரேடில் வந்துடும். அது தவிர்த்து ஒரு குட்டி ப்ராஃபிட் வரும்ல. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட ட்ரேடிங் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்படி பண்ணுறதால மட்டும்தான், அதாவது ரிஸ்க் ரிவார்டு வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறதால மட்டும்தான் என்னால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது மார்க்கெட்டில். என்னால் ரிஸ்க் ரிவார்டு நான் வைக்கல, நான் ஸ்கேல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட சைக்காலஜிக்கு ஸ்கேல்பிங் செட் ஆகலை. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓவர் ட்ரேட் பண்ணுறேன், ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறேன், பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், ஆவரேஜ் பண்ணுறேன், இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னோட சைக்காலஜிக்கு வந்து அந்த செட் ஆகலை, என்னோட சைக்காலஜிக்கு இது செட் ஆகுது. பட் நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல ஃப்ளக்சுவேட் ஆகும்போது மனசு ஃப்ளக்சுவேட் ஆகாதான்னு. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்தாச்சு. இப்போ இது ப்ரைஸ் மேலே போச்சுன்னா ஐயோ ப்ராஃபிட் வருது, ப்ரைஸ் கீழே வச்சுன்னா ஐயோ லாஸ் வருது, அதெல்லாம் நம்ம கடந்து வந்தாச்சு. இப்போ அவ்வளோ தூரத்துக்குலாம் போகிறதில்ல. பட் நான் ஸ்ட்ராட்டஜியை தப்பாக பண்ணேன்னா திரும்ப வந்து அந்த ரீஜனுக்குள்ளே போயிடுவேன். அதனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டிகேட்டர்ஸ். ஒன்று வந்து இந்த உமேன்சு, இந்த மூவிங் ஆவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த அடாப்டிவ் வந்து என்னோட யூஸ்வலாகவே ஃபேவரட். அது எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் அடாப்டிவ் வந்து என்னோட ஃபேவரெட்டு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ், நான் வைக்கிற ரிஸ்க் ரிவார்டு, எந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறேன், எந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நான் என்ட்ரி ஆகிறேன், ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டே தான் இருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.